மதுரை, அதை அடுத்து சிலைமான், அதுக்கு அடுத்து திருப்பூவனம், அது அடுத்து ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு பேர் திருப்பாச்சேத்தி. திருப்பாச்சேத்தி அருவாளை தீட்டிக்கிட்டு வராண்டான்னு நம்ம பாடுறோம் இல்லையா. இன்றைக்கி அருவாளில் அது பேர் பெற்றிருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இந்த சமணர்களுடைய ஏடுகள்லாம் அங்கே போய் சேர்ந்தால் திருப்பா சேர்ந்த இடம், அதனால் திருப்பாச்சேத்தி அப்படின்னு அதுக்கு பேர் வந்துச்சுன்னு ஒரு புராண வரலாறு நமக்கு தெரியுது. ஏன்னா எதிரேறின ஏடு திருவேடகத்தில் போய் சேர்ந்ததுனால தண்ணியோடு போன ஏடு எங்கே போச்சுன்னு கேட்போம்ல, அதனால் திருப்பாக்கள் சேர்ந்த இடம் திருப்பாச்சேத்தின்னு பேர். ஆனால் என்னுடைய தொல்லியல் துறையினுடைய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற நல்ல கள ஆய்வாளர் டாக்டர் வேதாசலம் அவர்கள் இந்த கீழடி ஆய்வுகளெல்லாம் அவருக்கு பெரிய பங்குண்டு. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப அதை அவர் வேறொரு முறையில் சொன்னார். இது நீங்கள் சொல்கிறது புராண ரீதியான பேர், ஆனால் பால் சோத்தினை அப்படின்னு பேராம். சோற்றினை, அதாவது திரு என்பது அடைமொழி. கரையோர பகுதிகள் எல்லாம் துறைகள் இருக்கும், படித்துறை மாதிரி. அது மாதிரி நிறைய வயல்கள், நிறைய இயற்கை வளம் கொண்ட ஊர்னால பால் சோற்றினை என்பது தான் திருப்பாச்சோத்தி. சோத்தி என்பது தான் சேத்தின்னு இப்போ மாறிடுச்சுங்கிறாங்க. சோத்தி அப்படின்றது பால் சோத்தி, அதுதான் திருப்பாச்சேத்தி என்று இன்றைக்கு வந்திருக்க வேண்டும். இன்றைக்கி கூட பாருங்கள், அந்த பகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய அழகான வயல்கள், கரும்பு விளைகிற பூமி, நீர் நிறைந்த பகுதி எல்லாமே அவ்வளோ சிறப்பாக